அன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸா காஃபி குடிச்சிட்டு, சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா, வீடு கட கட கடன்னு ஆட ஆரம்பிச்சுருச்சு. என்னதுன்னு ரியலைஸ் பண்றதுக்கே ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு. அப்புறம் தான் எர்த்குவேக்குன்னு ஃபீல் ஆச்சு. சாப்பிட்றதெல்லாம் கீழ போட்டுட்டு, அப்படியே டோர தொறந்து பாப்பாவ தூக்கிட்டு தப தப தபன்னு வெளில ரோட்டுக்கு ஓடியாச்சு. அங்க வந்து பார்த்தா யாரையும் காணோம். சரி கொஞ்ச நேரம் நாங்களும் வெளில நின்னோம். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லி திருப்பி நாங்களும் வீட்டுக்குள்ளேயே போயாச்சு. நியூசிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எர்த்குவேக்ஸ் அடிக்கடி வருது. ஆனா பிக்கெஸ்ட்டான எர்த்குவேக் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் சர்ச்ல 2011 நடந்த எர்த்குவேக் தான். 185 பேர் வந்து இறந்திருக்காங்க. நியூசிலாண்டில் என்னோட 9 இயர்ஸில் நான் இது வரைக்கும் ஒரு 3 தடவை எர்த்குவேக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் மைனரான ஒரு எர்த்குவேக். பட் ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் வீடு வந்து ஷேக் ஆகுறது. அண்ட் நியூசிலாண்டில் வந்து முக்கால்வாசி வீடுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுடன் டிம்பர் ஃப்ரேம் வச்சு தான் கட்டுறாங்க. இது ஏன் வந்து கட்டுறாங்கன்னா எர்த்குவேக்ஸ் வந்து இது நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகும். மொத்தமாக அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழாது. அதுக்காக தான் வுடன் ஃப்ரேம் வச்சு இங்கே கட்டுறாங்க. ஸோ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எர்த்குவேக்ஸ் அடிக்கடி வரதுனால நல்லாவே வந்து எக்யூப்டாக ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இந்த கண்ட்ரி. அண்ட் மக்கள் மத்தியிலுமே நல்ல அவேர்னஸ் இருக்குது. திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.